இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பார்த்துருவோம். 18/8/2024 25/8/2024 வரை என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல துலாம் ராசி என்பவர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மன அமைதி கிடைக்கும் வாரம். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய அதிபதி சனியின் பார்வை, சூரியன் புதன் சுக்கிரன் என முக்கூட்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. எதிர்பாராத சில வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் இருந்தால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். செயற்கை கருத்தரிப்பு முறையை நாடுனீங்கன்னா சுயஜாதகத்தின்படி செயல்படணும். உறவினர் பகையகளும் விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் விரும்பி வந்து சேருவாங்க. உடலசதி இருக்கும். ஓய்வு நேரம் குறையும். தேக நலனில் கவனம் வேண்டும். நிம்மதிக்காக வெளியூர் வெளிநாடு போவீங்க. மகள் வீட்டிற்கு போயிட்டு வருவீங்க. புதிய சொத்து வாங்கும் முன்னாடி அதற்குரிய மூலப்பத்திரங்கள், உங்களுக்கு வில்லங்கம் இருக்கா, விவகாரங்கள் இருக்கான்னு, பட்டா இருக்கான்னு பார்த்து ஆராய்ஞ்சு வாங்கணும். திருமணத் தடையாகலும். மறு திருமணத்திற்கு சாதகமான நேரம். சிவசக்தியை வழிபட்டால் ரொம்ப நல்லது. வார தொடக்கத்திலேயே வெற்றி பெறுவதற்கு சாதகமான நாளாக இருக்கும். துடிப்பான நாள். உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதன் மூலம் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியையும் அடைவீங்க. 20ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் கிடையாது. உங்கள் இலக்குகளை அடைவதற்காக உற்சாகம் குறைஞ்சி இருப்பீங்க. உங்களை உற்சாகப்படுத்திக்கிறணும். உங்கள் மன ஆற்றலை வளர்த்துக்கிறணும். 21ஆம் தேதி சராசரிக்கும் அதிகமான பலன்களை அளிக்கும். உங்களுடைய புத்தி கூர்மையைத்தான் நீங்கள் பயன்படுத்தி முன்னுக்கு வரணும். 21ஆம் தேதி சராசரிக்கும் அதிகமான பலன்கள் இருக்கும். உங்கள் தந்தை மேலும் வெற்றி பெறுவதற்கு வழியை சொல்லுவாங்க. உங்கள் தரத்தை மேம்படுத்த உதவி செய்வாங்க. நீங்களும் முயற்சி எடுக்கலாம். 22, 23 இந்த தேதிகளில் சிறந்த பலன் இருக்குது. ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. 23ஆம் தேதி உங்கள் நம்பிக்கையான அணுகுமுறையும் உங்களின் சிறந்த முயற்சியும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தர போதுமானதாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. 24ஆம் தேதி பணிகள் சுமூகமாக நடக்க ரொம்ப அனுசரணையை கடைபிடிக்கணும். நீங்கள் நம்பிக்கை இழக்க நேரலாம். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். கடந்த சில வாரங்களாக மூட்டு வலி, முதுகு வலின்னு உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த ராசியின் முதியவர்கள் இந்த வாரம் சரியாக சாப்பிட்டு வரணும். நல்ல ஆரோக்கியம் அப்போ தான் கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் நல்ல உணவை எடுத்து தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யணும். உங்கள் சந்திரனின் 12ஆவது வீட்டில் கேது கிரகம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் முதலீட்டிற்காக பல புதிய மற்றும் கவர்ச்சிகரமான வாய்ப்புகளை பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு முதலீட்டையும் விரிவாக சிந்தித்து அந்த திட்டங்களை முழுமையாக படித்த பின்னாடி உங்கள் பணத்தை முதலீடு செய்யணும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். இதன் மூலம் பல்வேறு வகையான அபாயங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கிறணும். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகள் உங்கள் இயல்பில் எரிச்சலை கொண்டு வரும். உங்கள் இந்த பிடிவாதமான அணுகுமுறை வீட்டில் உள்ளவர்களுடன் தகராறுகளுக்கு வழிவகுக்கும். அதனால் நீங்கள் விரும்பாமல் கூட அவர்களின் இதயங்களை காயப்படுத்துவீங்க. உங்களின் நெருங்கிய நண்பர்கள் சிலருடன் உங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்கள் காயப்படலாம். வியாபாரம் தொடர்பான உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதனால இந்த வாரம் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் முன்பு மோசமடைந்து இருந்த நிலை இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒரு பாதைக்கு வரும். இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பதாக நீங்கள் உணர்வீங்க. உங்கள் ராசி மாணவர்களின் ஜாதகம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த நேரத்தில் கல்வியில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். அனுகூலமான பலன்களை பெற முடியும். பரிகாரம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மகாலட்சுமி தேவிக்கு யாகம் நடத்தணும். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் செயல்களில் வெற்றி உண்டாகும். ராசி அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய அதிபதி குருவுடன் இணைஞ்சு
குருமங்கள யோகத்தை வழங்குது. இந்த அமைப்பு சில நாட்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வருமானமும் வசதியும் பெருகும். இதுவரை நிலவிய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் விலகும். பொன்பொருள் சேரும். குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதலை நிறைவேற்றுவ உகந்த காலமாக சொல்லப்படுது. குழந்தைக்காக ஏங்கியவர்களின் விருப்பமெல்லாம் நிறைவேறும். பிள்ளைகளால் பெற்றோருக்கும் பெற்றோர்களால் பிள்ளைக்கும் பயன் உண்டாகும். உயர்கல்வி யோகம் உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவிற்கு வருது. தொழில் கூட்டு தொழில் உத்தியோகத்தில் நிலவிய சர்ச்சைகள் சீராகும். காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்குது. சுயஜாதக ரீதியான தோஷங்கள் விலகி திருமணம் நடக்கும். நல்ல உணவு விருந்து, மகிழ்ச்சி கொண்டாட்டம், ஆரவாரான வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். பெண்களை எடுத்துக்கிட்டா புதிய ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகும். சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். மேலும் குலதெய்வ வழிபாடு மேன்மை தரும். வார தொடக்கத்திலேயே விருச்சிகராசி அன்பர்கள் சற்று துடிப்புடன் இருக்கணும். எச்சரிக்கையுடன் இருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்க வேணாம். உங்களுக்கு 19ஆம் தேதி சாதகமான நாள். உங்களோட வளர்ச்சிக்கு உதவும் நாள். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். 20ஆம் தேதி அமைதியின்மையாக இருப்பீங்க. பொறுமையுடன் இருந்தால் எல்லாத்தையும் அடையலாம். 21ஆம் தேதி மந்தமாக இருப்பீங்க. பொறுமையுடன் நம்பிக்கையுடனும் இருக்கணும். 22ஆம் தேதி பொதுவான இலக்கை நோக்கி செயல்படுவீங்க. இந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. 23ஆம் தேதி பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த செயலையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். இசை கேட்பது அல்லது வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்கள் மனதை ஈடுபடுத்துங்க. 24ஆம் தேதி உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கைக்கு சாதகமான நாள். உங்கள் முயற்சி மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரத்தில் விருச்சிகராசி என்பவர்கள் திடீர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். பலவித காரணங்கள் அதற்கு காரணியாக அமையும். இந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சூழ்நிலையில் முடிஞ்சால் இந்த பயணத்தை பின்னாடி ஒத்தி போடுங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். அது உங்கள் நிதிநிலையை பாதிக்காது. இருந்தாலும் நிதி ரீதியாக உங்களை மேலும் வலுவாக தேவையற்ற செலவினங்களை கட்டுப்படுத்துறதன் மூலம் உங்கள் பணத்தை குவிப்பதற்கான உங்கள் முயற்சிகளை விரைவுபடுத்தலாம். நீங்கள் குடும்ப தொழிலை நடத்துனீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறலாம். இது தவிர நீங்கள் சமீபத்தில் உங்கள் குடும்பத்துடன் ஒரு தொழிலை தொடங்கி இருந்தீங்கன்னா அனைத்து முதலீட்டையும் ஒரே நேரத்தில் செய்வதை தவிர்த்திடணும். மேலும் படிப்படியாகவும் சரியான சிந்தனையுடனும் முதலீடு செய்யணும். ஏன்னா இதன் மூலம் மட்டுமே உங்கள் குடும்பத்தில் இருப்பவங்கள்ட்ட உங்கள் உறவை மேம்படுத்த முடியும். மேலும் அவங்களின் உதவியுடன் சரியான முடிவுகளை எடுப்பதில் வெற்றி பெற முடியும். இந்த வாரம் அலுவலகத்தில் அன்பான மற்றும் சாதகமான சூழ்நிலை இருக்கும். அதனால் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து சரியான ஆதரவை பெறுவதன் மூலம் உங்கள் முக்கியமான பணிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் முடிக்க முடியும். இதன் மூலம் நீங்கள் வேலையிலிருந்து விடுபடலாம். நேரத்திற்கு முன்னே வீட்டுக்கு போகலாம். மேலும் உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடலாம். உயர்கல்விக்கு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் சேரணுன்னா உங்கள் கனவுல ஒரு ஃப்ளாஷ் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கடின உழைப்பின் மூலம்தான் பெற முடியும். ஏன்னா உங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் முயற்சிகளை தொடருங்க. கடின உழைப்பிலிருந்து பின்வாங்க வேணாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா அனுமன் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யணும். தனுசு ராசி என்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாரம். பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் என முக்கூட்டு கிரக சேர்க்கை நினைச்சதை நினைச்சபடியே சாதிக்கும் திறனும் முனைப்பு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். எதிர்பாராத பணவரவால் மனம் மகிழும். தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகும். பூர்வீகம், குழந்தைகள், குலதெய்வ பணிகள் என தடைப்பட்ட முக்கிய பணிகளை நடத்தி முடிக்கிறது நல்லது. வக்கீல்கள், ஜோதிடர்கள், நிதித்துறை, நீதித்துறை, ஆசிரியர்கள், மார்க்கெட்டிங் துறை இதிலெல்லாம் இருந்தீங்கன்னா பலன்கள் ரெட்டிப்பாகும். உயரதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. அரசு உத்தியோகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சாதகமாகும். சூரியனை சனி பார்க்குது. சினத்தை அடக்கணும். சிரமங்கள் குறையும். உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து போகிறது நல்லது. பெண்களுக்கு தாய் மற்றும் சகோதர வழி அன்பு ஆறுதலாக இருக்கும். நவகிரகங்களை வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண நீங்கள் முயற்சி கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் செய்யணும். நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கணும். மேலும் உடனடியான பலனை எதிர்பார்க்கக்கூடாது.
20 மற்றும் 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா அனுகூலமான நாள். முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மனதில் நம்பிக்கை இருக்கும். எதிர்பாராத வகையில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். இன்றைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 22ஆம் தேதி சில ஆரம்ப கால தடைகளுக்கு பின்னாடி உங்கள் இலக்குகளை பூர்த்தி செய்வீங்க. இதற்கு சில கூடுதல் முயற்சி தேவைப்படும். இன்றைய நாளின் முடிவில் வெற்றி பார்ப்பீங்க. 23ஆம் தேதி பல சௌகரியங்கள் இருக்கும். நீங்கள் பதட்டமாக உணர்வீங்க. இதனை சமாளிக்க நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அமைதியின்மையாக உணர்வீங்க. உண்மையை தவிர்க்க வேண்டியது அவசியம். 24ஆம் தேதி மந்தமான நாளாக இருக்கும். உங்கள் பணிகளை முடிக்கிறதுல சிரமம் இருக்கும். மன அழுத்தத்திலிருந்து விடுபட நீங்கள் தியானம் மேற்கொள்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஜிம்மிற்கு போகிற தனுசு ராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா அதிக எடை தூக்குவதை இந்த வாரம் தவிர்த்திடணும். ஏன்னா உங்கள் தசைகள் கஷ்டப்படும். இது தவிர நேரம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. இந்த வாரம் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அனைத்து வகையான பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களிலும் உங்களை முடிஞ்சவரை எச்சரிக்கையாக வச்சுக்கிறணும். இப்படி செஞ்சீங்கன்னா தான் பல பாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். இந்த வாரம் உங்கள் சந்திரனின் 4ஆவது வீட்டில் ராகு இருக்குது. வேலையில் அதிகப்படியான வேலை இருக்கும். உங்கள் குடும்ப மகிழ்ச்சியை இழக்க நேரிடும். இருந்தாலும் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்புனீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நேரம் நீங்கள் செலவிடணும். அப்போ தான் கூட்டாண்மையாக இருக்கும். ஏதாவது தவறு நடந்தால் நீங்கள் விஷயங்களை தெளிவாக புரிய வைக்கணும். மேலும் எதையும் செய்வதன் மூலம் உங்கள் நேரத்தை வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். மேலும் உங்கள் தொழிலில் விரிவுபடுத்தவும் முயற்சி பண்ணுவீங்க. உங்கள் ராசி என்பவர்கள் கல்வித்துறையில் மகத்தான வெற்றியை பெறுவீங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க. ஏன்னா கிரகங்களின் அருளால் உங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி தான் கிடைக்கும். இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யணும். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள், மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 18/8/2024 25/8/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.